இப்போ இதில் வந்து பெருவினா நெடுவினா அப்படிங்கிறது இந்த பகுதியில் மட்டும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய சொந்த நடையில் வாக்கியத்தை வேணால் எழுதலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, செய்திகள் தொல்லியல் துறையுடைய செய்திகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சான்றாதாரத்தோடு சொன்னால் தான் மதிப்பெண் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்க்க போனோம்னா ஒரு 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கேள்விகளுக்கும் கொஞ்சம் மனன சக்தி இருக்கக்கூடிய இடங்கள், யார் காலத்தில் எந்த நூற்றாண்டில் அப்படிங்கிற அந்த, அதாவது யாருடைய காலம், யாருடைய இதில் வந்து வெளியிடப்பட்டது, எப்பொழுது புதைப்பொருள் ஆராய்ச்சி அதாவது தொல்லியல் துறை ஆராய்ச்சி நடைபெற்றது அப்படிங்கிற அந்த தொகுப்பு செய்திகளை ஒவ்வொரு கேள்விகளுடைய குறிப்புகள்லையும் கொடுக்கணும். ஏன்னா இது குறிப்பாக இருக்கக்கூடிய வினாக்கள், குறிப்பு வினாக்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெருவினாவில் பாருங்கள், ஒரு 10 கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. முதல் கேள்வி, தமிழர்கள் பழங்காலம் தொட்டே பல கலைகளையும் பேணி வளர்த்துள்ளனர் என்பதை விளக்குக அப்படிங்கிறது உங்களுடைய பாடத்தினுடைய தொடக்கத்தில் அந்த கருத்து இடம்பெற்றிருக்கு. அந்த கருத்து ஒரு பழமொழியோடு நீங்கள் விளக்கணும். முதல் பத்தியில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை நீங்கள் வந்து சுருக்கி, அதாவது ஆயக்கலைகள் 64 என்று சொல்லப்பட்ட அந்த பழமொழி, பழந்தமிழர்கள் வந்து கலையோடு ஒன்றி வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்பக்கலை, நாட்டியக்கலை, ஓவியக்கலை இதெல்லாம் பொழுதுபோக்காகவும் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கலைகளாகவும் அந்த பழந்தமிழர்களோடு ஒன்றி இருந்தது அப்படிங்கிறத முதல் பத்தியில் முகவுரையாக கொடுத்திருக்கக்கூடியதான் உங்களுக்கு விடை தரவு. சரி, அடுத்ததாக இலக்கியங்களில் காணப்படும் கட்டடக்கலை செய்திகளை கூறு. ஆனால் இலக்கியங்களுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் என்னென்ன கட்டடக்கலைகள் செய்ய இலக்கியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற செய்தி உங்களுடைய 177வது பக்கத்தில் கட்டடக்கலை என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு 6 வரிகளை கடந்து 6-7 வரிகளை கடந்து, அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 3-6 வரிகளில் 2வது சொல், 6வது வரியில் 2வது சொல்களிலிருந்து 2வது சொல்லிலிருந்து அந்த விடையானது தொடங்குகிறது. இலக்கியங்களில் மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் பற்றிய செய்தி இருக்கிறது அப்படின்னு தொடங்கி அந்த பத்தி முடிகிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த தொகுப்பு செய்தியை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு வந்து அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அரண்மனையை பற்றி சொல்லப்பட்டிருக்கா, இல்லை ஐவகை நிலங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கா, இந்த செய்திகளை மட்டும்தான், அங்கே கொடுக்கப்பட்ட செய்திகளை மட்டும் விடைத்தரவாக கொள்ளலாம்.